என்னம்மா நீங்க அப்படி பேசிட்டீங்க? அந்த நேரத்துல மாமா திடீர்னு வந்த உடனே எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. நான் கூட அவர் காதல விழுந்திருக்குமோன்னு பயந்துட்டேன். விழுந்துட்டாலும் நான் ஒன்னும் அவரை பிசினஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லலையே. ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். அதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு தானே கேட்டேன். அப்புறம் சொந்த பந்தன்னு சொல்லிக்கிறதுல என்ன இருக்கு? நியாயமா நான் கேட்கிற அளவுக்கு அவர் வச்சிருக்க கூடாது. இப்படித்தான் அவர் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது என்ன பண்றீங்கன்னு நான் கேட்கலையே. எவ்வளவு வேணும்னு தானே கேட்டேன். சொல்லு நிம்மி. அம்மா, நான் அவர்கிட்ட பேசிட்டேம்மா. அவர் சரின்னு சொல்லிட்டாரு. ஒன்னும் வருத்தப்படலையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்ப சரி, நான் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு. சரிம்மா. சரி, நான் வச்சிடுறேம்மா. சரி. நிம்மி வீட்டுக்காரு கடையை பார்த்துக்க சரின்னு சொல்லிட்டாராம். அவர் சரின்னு சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும். திவ்யா, நீ உன் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொல்லு. என்ன பாக்குற? ஃபோன் பண்ணி சொல்லு. என்னம்மா இது? ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? நீயாவது என்ன வேணும்னு கேட்க வேண்டியதானே? மதிக்கிட்டியா வந்த மாதிரி நடந்துகிட்டானா நாமெல்லாம் ஏமாத்துறண்டி. பாவம்மா, அண்ணனை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாண்டி, அவனை நினைச்சுதான் உங்க அப்பாவும் ரொம்ப உருகி உருகி போறாரு. இப்படி சொன்னா எப்படி? ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். நம்ம கையில என்னடி இருக்கு? அவளே நம்மள விட்டு போனாதான் உண்டு. சாமி கிட்ட வேண்டிக்கிறத தவிர வேற வழியே தெரியல. இந்தா, இத கொண்டு போய் உங்க அண்ணன் கிட்ட கொடு. சரிம்மா. அண்ணா, தேங்க்ஸ். என்ன மேடம், கண்ணை ரொம்ப வலிக்குதோ? பா, ஒண்ணு விட்டாலும் என்ன அற, எனக்கே காது கொய்யன்னுச்சே. ஆமா, மதி உன்னை அந்த கணத்துல எல்லாம் அடிச்சா, நீ இந்த கணத்தை பிடிச்சிட்டு இருக்க? ஓ, அங்க அடிச்சது இந்த பக்கம் வலிக்குதோ? அப்போ பயங்கர அடிதான். எனக்கு என்னவோ பல்லு நொறுங்கின மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நான் வேணா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் டென்டிஸ்டா இருக்கான், அவன்கிட்ட கூட்டிட்டு போட்டுமா? அண்ணே, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுல, கிளம்பு. கிளம்புன்னு சொல்றேன்ல. அண்ணே, என்ன ஆச்சு உங்களுக்கு? எனக்கெல்லாம் நீங்க எவ்வளவு அட்வைஸ் பண்ணிருக்கீங்க. நீங்களே இப்படி பண்ணா எப்படி? எனக்கு நல்லா தெரியும், நீங்க அண்ணன் மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்கீங்க. அந்த பொசசிவ்னஸ் தான் இப்படி எல்லாம் உங்களை பண்ண சொல்லுது. பாருங்க நீ, இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நான் அண்ணன்கிட்ட பேசுறேன். பழசெல்லாம் மறந்துட்டு நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பழையபடி சந்தோஷமா இருக்கலாம். இல்ல பிடிக்கலையா விட்டுருங்க, 2 பேரும் தனித்தனியா இருங்க. எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம்? இப்போ நீ தான் தேவையில்லாம அனாவசியமா பேசிட்டு இருக்க. ஏய், கல்யாணம் பண்ணி போயிட்டல, ஓம் பிரச்சனை மட்டும் தான் பார்க்கணும். இங்க வந்து நாட்டாமலாம் பண்ணக்கூடாது.
உன் வீட்டு பிரச்சனையில வந்து நான் தலையிட்டேனா? வந்தா உன் வேலை என்னமோ அது மட்டும் பாரு. வா. இப்ப தெரிஞ்சுதா? அவ ஒரு சைத்தாண்டி. அவகிட்ட யாரும் பேச முடியாது. நீ வாயை கொடுத்து மாட்டிக்காத. நாங்க படுற படு போதாதா? அவளை சும்மா விடக்கூடாது. அப்பா கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணணும். போஸ்ட் யாருக்கு? பாபுன்ற பேருக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட். என் ஹஸ்பண்ட் தான். என்ன நீ யாருக்கு லெட்டர்? உன்கிட்ட அவசியம் சொல்லணுமா? இல்ல வீட்டுக்கு வந்த லெட்டர். அதான் எனக்கு வந்த லெட்டர் தான். உங்களுக்கு எப்படி இங்க? ஏன் என்ன தாலி கட்டி இந்த வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வந்தாரு? இதானே என் வீடு. இங்க வராம வேற எங்க வரோம்? போய் வேலைய பாரு. என்ன ராஜி, நான் தான் அவகிட்ட பேச்சு வச்சுக்காதன்னு சொன்னேன்ல. இல்லம்மா, வீட்டுக்கு லெட்டர் வந்துச்சு, அதான் யாருக்குன்னு கேட்டேன். ஐயோ, அதையெல்லாம் நீ எதுக்கு கேக்குற? அப்புறம் பஞ்சாயத்து கூட்டி பிரச்சனை பண்றதுக்கா? அதுக்கு இல்லம்மா. இந்தாங்க. வாங்கம்மா. வாங்க பாட்டி. என்ன ரெண்டு பேரும் வெளியே நிக்கிறீங்க? யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? யாரும் வரல. நித்யா இப்பதான் வெளியில போனா. எங்க போறா? யாருக்குமா தெரியும்? அவ வந்தாலும் பயமா இருக்கு, வரலனாலும் பயமா இருக்கு. என்னதான் நடக்குதுங்க? என்னத்தம்மா சொல்றது? அவகிட்ட வாய் திறக்கிறதுக்கு பயமா இருக்கு. அவ எப்ப வருவா? தெரியலையேம்மா. எப்ப வந்தாலும் சரி, இன்னைக்கு அவகிட்ட என்ன விஷயம்னு கேட்காம இங்க இருந்து நான் போக மாட்டேன். என்னமோமா, எப்படியாவது இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கிடைச்சாலே போதும். அம்மா சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேம்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போ. சரிம்மா, வரேம்மா. பாட்டி வரேன். வாம்மா. நீங்க உள்ள வாங்க. அண்ணே, நான் செஞ்சது தப்புனா என்ன மன்னிச்சிருண்ணே. குடும்ப உனக்கு சீரியல் போட்டாங்களா? ஏங்க சொல்லக்கூடாது? பொம்பளைனா யார் தெரியுமா? அவதான் சாமி, அவதான் பூமி. கழுத்துல ஒரு முழ கயிறு கட்டிட்டா அதுக்கு பேர் தாலியா? கழுத்துல கட்டினாதான் தாலி, இடுப்புல கட்டினா அது அரணா கயிறு. ஒரு கயிறை கட்டி விட்டுட்டு அவளை அடிமைன்னு சொல்றீங்க. பதிலுக்கு ஆம்பளைங்க தாலி கட்டிக்கிறாங்களா இல்ல மெட்டி தான் போட்டுக்கிறாங்களா? அட பாவி, இவ சொல்றத பார்த்தா ஆம்பளைங்களையும் 10 மாசம் சுமக்கணும்னு சொல்லுவா போல இருக்கு. தாலிங்கிற பேரை சொல்லி பொண்ணுங்களை ஏமாத்தினது போதும். இந்த நூற்றாண்டுல தாலிங்கிறது எங்க இருக்கு? சாட்டு கடையில தான். நான் தாலிய மதிக்கிற தமிழ் பொண்ணுதான். மத்தவங்களா என்ன தெலுங்கு பொண்ணா? ஆனா இந்த ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி சந்தேகப்படுற புருஷன் கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது. அண்ணே, என்ன மன்னிச்சிடுங்க அண்ணே. உங்க தங்கச்சி உங்க கண்ணு முன்னாடியே தாலியை கழட்டி வைக்க போறா. அம்மா, இப்படி எல்லாம் பண்ணாதம்மா. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமா? இந்த தாலி எனக்கு வேண்டாம், அந்த புருஷனும் எனக்கு வேண்டாம். போதும். இன்னையில இருந்து இந்த அடிமை சிறையில இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. உங்க தங்கச்சி ஒரு புதுமையான பெண்ணு, இப்பயாவது புரிஞ்சுக்கோண்ணே. விடுங்க.
வேண்டாம், இந்த தாலியை எனக்கு வேண்டாம். சொன்னா கேளுமா? விடுங்கன்னு சொல்றேன்ல. அப்படிலாம் விடுங்க, செய்யக்கூடாது. வேண்டாம். சொல்லுங்க, வேண்டாம். வேண்டாம், விடுங்க. சொல்றதை கேளுமா? விடுங்க, ஐயா. நான் என்ன சொன்னா கேளுமா? விடுங்க சொல்றேன்ல. கேளுமா. விடுங்க. அட அறிவு கெட்ட ஜென்மமே, இவ்வளவு நேரமா தாலிய கலட்டுறாளே, ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பார்த்தாளா? தாலிய கலட்டிட்டா எல்லாம் சரியா போயிருமா? புருஷன் தப்பு பண்ணாலும் அவனை திருத்தி வாழ்றவ தான் பொம்பளை. கல்லானாலும் கனவே, புல்லானாலும் புருஷன்னு சும்மாவா சொன்னாங்க? அட ஆக்கங்கட்ட கூவைகளா, என்னதான் இருந்தாலும் பொம்பளை ஆம்பளை ஆக முடியாது, ஆம்பளை பொம்பளை ஆக முடியாது. இப்படியெல்லாம் டிவில காட்டுறத பார்த்து தான் குடும்பத்துல இருக்கிற பொம்பளைகளும் கொழுப்படுத்து போய் புருஷன் வேண்டாம் தாலி வேண்டான்னுட்டு தூக்கி போட்டுட்டு வந்துடுறாளுங்க. ஸ்ரீதேவி, நீ யார சொல்ற? நான் பொதுவா தான் சொன்னேன். இது பாரு, நாங்களே நொந்து போயிருக்கோம். உன் கூட எல்லாம் எங்களால போராட முடியாது. தயவு செஞ்சு உன் வேலையை பாரு. என்ன நீங்க? நான் டிவில வர்ற கதையை பத்தி தானே சொல்லிட்டு இருந்தேன். இங்க பாரு, தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாத. இந்தா போய் வெண்டைக்காய் பொரியல் படுப்போ. இப்ப எதுக்கு நீங்க என்கிட்ட மூஞ்ச காமிக்கிறீங்க? வேணா ஸ்ரீதேவி. வாங்கம்மா. என்னாச்சு ஸ்ரீதேவி? சீரியல் பார்த்தது ஒரு குத்தமாமா? இங்க பாரு, அதுக்காக நான் உன்னை எதுவும் சொல்லல. அத பார்த்துட்டு நீ பேசின விஷயம் தான் தப்பு. என்னங்க நீங்க என்னமோ சீரியல் எடுக்கிற கம்பெனில போய் இந்த மாதிரி படம் பிடிச்சு காட்டுங்க நான் சொன்ன மாதிரி இல்ல நீங்க பேசுறீங்க. டிவில ஓடுற கதையை பார்த்து அப்படி இப்படி பேசுறது சகஜம் தானே? அதத்தானே நானும் சொன்னேன். என்ன சுந்தரி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஐயோ அம்மா, என்னால இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போயிருங்க. இந்த அம்மாவுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் என்னை ஏதாவது குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன தலையெழுத்தா இவங்க கிட்ட பேச்சு வாங்கணும்னு? நீங்க என்னைய திட்டினா கூட பரவாயில்லம்மா. இவங்க என்ன மாதிரி 4 வீட்ல வேலை செஞ்சவங்க தானே. இவங்கள சும்மா சும்மா திட்டிட்டு இருந்தா கேட்டுட்டு இருப்பாங்களாங்கோ? ஏய், என்ன இது அதிக பிரசங்கித்தனமா? வாய் மூடு. பின்ன என்னம்மா, நான் மட்டும் மனுஷி இல்லையா? எனக்கு இந்த வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் இருக்காதா? என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, எல்லாம் வழக்கம் போலதான். என்ன திவ்யா, அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்ன? மாப்பிள்ள, நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க கோச்சிக்க கூடாது. உங்க சித்தப்பா கடையை ஏலம் விட்டுருந்தீங்கல்ல, அத சேதுராமன் ஒருத்தர் எடுத்திருந்தாரா? அவரால் சொன்ன நேரத்துல பணம் கட்ட முடியல, ஒளிஞ்சு தெரிஞ்சிருக்காரு. அந்த ஆளை உங்க சித்தப்பா மிரட்டி அந்த இடத்த அவர் கைப்பற்றலாம்னு அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. விஷயம் என் காதுக்கு வந்துச்சு. நான் உங்ககிட்ட கேட்காமலேயே சேதுராம் கிட்ட பணத்தை கொடுத்து அந்த கடையை நம்ம பேருக்கு மாத்த சொல்லியிருக்கேன். நான் விசாரிச்ச வரைக்கும் அந்த இடத்துல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சாதான் நல்லா போகுமா. எனக்கு இருக்கிற பிசினஸ் டென்ஷன்ல நான் எங்க மாப்பிள்ள அதெல்லாம் பாக்குறது. ஆனா உங்க அப்பா பேர்ல அதே இடத்துல அந்த கடை இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஆசை. அதான் நிம்மி வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அந்த கடையை பாத்துக்குங்கன்னு சொன்னேன். அவரும் சரின்னுட்டாரு. அந்த கடைக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லதான். இருந்தாலும் உங்க சித்தப்பா ஏதாவது சொல்லி உங்களை உசுப்பேத்துவாரு. அதான் நானே நேர்ல வந்து உங்ககிட்ட சொல்றேன்.
மாப்பிள்ள, ஒரே ஒரு விஷயம்தான். உங்க சித்தப்பா கிட்ட நீங்களோ உங்க அப்பா பேர்ல இருக்கிற கடையோ தோத்ததாவே இருக்க கூடாது. அதனால என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்க சித்தப்பா வந்து பிரச்சனை பண்ணாம மட்டும் பாத்துக்கோங்க. நீங்க முறையா சேதுராமன் கிட்ட இருந்தானே வாங்கிருக்கீங்க. எங்க சித்தப்பா மாதிரி திட்டம் போட்டு குறுக்கு வழியில எதுவும் வாங்கலையே? அதெல்லாம் இல்ல மாப்பிள்ள. அப்புறம் என்ன, அவங்களால எதுவும் பண்ண முடியாது, பாத்துக்கலாம். ரொம்ப நன்றி மாப்பிள்ள. என்னத்த நீங்க எங்க அப்பா பேர்ல இருக்கிற கடை எடுத்து நடத்தணும், எங்க சித்தப்பா கிட்ட நான் தோத்து போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நான் தானே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஐயோ என்ன மாப்பிள்ள நீங்க, இது என் கடமை. மாப்பிள்ள, இன்னொரு விஷயம் சொல்லுங்க. நீங்க எப்பவும் கடையில வந்து இருக்கணும், பாத்துக்கணும்லாம் சொல்ல மாட்டேன். நிம்ம வீட்டுக்காரர் தான் அதை பாத்துக்க போறாரு. இருந்தாலும் நேரம் கிடைக்கும் போது சும்மா வந்து பார்த்து உங்க அட்வைஸை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். என்னத்த, நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல. இல்ல மாப்பிள்ள, உங்க அப்பாவோட பிசினஸ் முளை கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கும். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வந்தா மட்டும் போதும். ம், சரிங்க, கண்டிப்பா வரேன். ரொம்ப நன்றி மாப்பிள்ள. அப்ப நான் வரேன். வரேன் சுந்தரி. ஏய், நீ ஏன் நின்னுட்டு இருக்க? கிளம்பு போலாம். அத அவங்கள எதுக்கு கூப்பிடுறீங்க? என்ன மாப்பிள்ள இது? அதான் இவளுக்கு இங்க ஒத்து வர மாட்டேங்குதே. மாசமா இருக்கிற என் பொண்ணுக்கு உதவியா இருப்பான்னு தான் நான் இவளை இங்க அனுப்பிச்சேன். இவ்வளவு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எதையாவது சொல்ல வேண்டியது, அதுக்கு சுந்தரி மனசு வருத்தப்பட வேண்டியது. என்னக்கா, என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, குடும்ப விளக்கு சீரியல் டிவில பார்த்தேன், அதுக்கு சண்டைக்கு வந்துட்டாங்க. என்னம்மா நீங்க? போங்கம்மா. எப்ப பார்த்தா அத இனிமே இவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நீங்க அவங்கள வேலையில இருக்க சொல்லுங்க. அதான் மாப்பிள்ள சொல்லிட்டார்ல, இனிமே ஒழுங்கா இருக்கணும். சரியா? வரேன் மாப்பிள்ள. சரிங்க. வரேன் சுந்தரி. வரேன். சரிம்மா.